ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் இன்ஜினியர் பாரத் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சைட் வந்து சென்னை புழலில் இருக்குது. இது ஒரு நியூ பில்டிங். நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அந்த பில்டிங்கோடைய லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கணும்னா ஒரு முக்கியமான ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணணும். அதுதான் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க். அந்த வகையில் மினரல் டாப் ஏபிபி மெம்பரின் ஷீட் லேயிங் பண்ணுறோம். இது ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா உங்கள் பில்டிங்கோடைய டெரஸில் வாட்டர் லீக்கேஜ் ஒரு சுத்தமாக இருக்காது. நாம் இந்த ஒர்க்குக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறோம். இந்த டெரஸில் 4 mm பிட்டுமன் ஷீட் லேயிங் பண்ணுறதுனால இதனுடைய வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரொம்பவே அதிகம். இந்த ஷீட்டிங் லேயிங் ஒர்க் பண்ணுறதுக்கு பிஃபோராக டெரஸ் நல்லாவே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இருக்கிற டப்ரிஸ், டக்ட் மாட்டார், ஃபைன் சாண்ட், டஸ்ட் இது எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம கிராக் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கிராக் ஃபில்லிங் பண்ணதும் அதுக்கப்புறம் வாட்டர் பேஸ்ட் ப்ரைமர் ஒன்று அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த 4 mm மினரல் டாப் மெம்பரின் ஒர்க்கை நம்ம லேயிங் பண்ணுறோம். இந்த ஷீட் ஹை எலாகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே போல் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிராக் டெவலப் ஆனாலும் அது இன்கேஸ் வெளியில் வராத மாதிரியும் நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இதில் மேலே மினரல் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால இதை லேயிங் பண்ணதுக்கப்புறம் இது மேலே வெதரிங் கோர்ஸ் போகிறீங்கன்னா அந்த வெதரிங் கோர்ஸ் வந்து நல்லா பாண்டிங் கிடைக்கிறதுக்காக இதில் மேலே ஸ்டோன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெதரிங் கோர்ஸ் போடும்போது அவங்க ரஃபாக ஹேண்டில் பண்ணும்போது அதனுடைய இம்பேக்ட் வந்து இந்த மேலே இருக்கிற மினரல் டாப் அந்த மெம்பரின் ஸ்டோன் மேலே தான் ஆகும். கீழே இருக்கிற ஏபிபி மெம்பரின் எந்த அளவுக்கும் டேமேஜ் ஆகாதனால நல்லாவே ஹை வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கும். அதே போல் இந்த கார்னர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளோரில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த லேயிங் பண்ணுறோமோ அதே போல் வால் ஜாயிண்ட், பேரப்பெட் அண்ட் ஃப்ளோர் ஜாயிண்ட், அந்த கார்னர் ஆன்ச்சிங் சொல்லுவாங்க, அதையும் ப்ராப்பராக நம்ம 6 inches ஹைட்டுக்கு இந்த பில்டிங்கில் நம்ம லேயிங் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம பேரப்பெட்டும் வால் ஜாயிண்ட் அண்ட் ஃப்ளோர் வால் ஜாயிண்ட்டில் வர லீக்கேஜை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா இது ஃபீல் அப் ஆக போகிறதில்ல. ஏன்னா வந்து இது மேலே வெதரிங் கோர்ஸ் போட்டு டைல்ஸ் லேயிங் பண்ணுறதால இது சன்லைட்டில் படாது. ஸோ ஈஸியாக அஃபெக்ட் ஆகுறது, அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத இந்த பில்டிங்கோட லைஃப் எவ்வளோ நாள் இருக்கோ அதே சேம் லைஃப் வந்து இந்த ஏபிபி மெம்பரினுடைய லைஃப்பும் இருக்கும். ஸோ டெரஸ் வழியாக நமக்கு லீக்கேஜ் வர்றது இம்பாசிபிள். தேங்க்ஸ் மிஸ்டர் சாதிக் சார். உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அதே போல் இந்த வீடியோ முழுசாக பார்த்த வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.